திண்டுக்கல் மாவட்டம். மதுரைக்கு இளைய பிள்ளை தேனினா மூத்த பிள்ளை திண்டுக்கல்னே சொல்லலாம். 1985 செப்டம்பர் 15 மதுரையிலிருந்து தனி மாவட்டமா பிரிஞ்சதுதான் நம்ம திண்டுக்கல். வரலாற்றுல பாண்டியர்கள் மட்டுமில்லாம விஜயநகர பேரரசு திப்பு சுல்தான் ஆட்சி காலங்கள்ல கோட்டையா இருந்து காப்பாத்தினதும் நம்ம திண்டுக்கல் தான். அழகுக்கு அபிராமி அம்மன் கோவில், விற்பனைக்கு பூட்டு, பரிகார ஸ்தலத்துக்கு சவுந்தரராஜ பெருமாள் கோவில், அணைக்கு ஆத்தூர் டேம், வசந்த நிக்கிற கொண்டரங்கி மலை, ருசிச்சு சாப்பிட தலப்பாக்கட்டு பிரியாணி, அருவிக்கு புல்லாவெளி, அருளுக்கு பழனி முருகன், கம்பீரத்துக்கு மலைக்கோட்டை, காவலுக்கு கோட்டை மாரியம்மன், அண்ணாந்து பாக்க மணிக்குண்டு, வெத்தலைக்கு பேர் போன வத்தலகுண்டு, பொரிச்ச பரோட்டாக்கு நத்தம், திப்பு சுல்தானோட மணிமண்டபம், காய்கறி சந்தைக்கு ஒட்டஞ்சித்திரம், கண்கொள்ளா அழகுக்கு காமராஜர் ஏரி, சிங்கார எழிலுக்கு சிறுமலை, சின்ன பொடிசு கூட வைப் பண்ற கொடைக்கானல் மலை, இப்படி பல சிறப்புகளை கொண்ட நம்ம திண்டுக்கல் மாவட்டம் தோன்றி இன்னையோட 38 வருஷம் ஆச்சு. தமிழ்நாட்டோட அரசாட்சியில வேணா திண்டுக்கல்ல மதுரையில இருந்து பிரிச்சிருக்கலாம். ஆனா எங்க மக்கசன மனசாட்சியில என்னைக்கும் பிரிச்சு பார்த்ததில்ல. எங்களுக்கு சுத்து வட்டார மொழியும் ஒண்ணுதான், சுத்தி இருக்கிற சனமும் ஒண்ணுதான். இன்னும் சொல்ல போனா மதுரையோட பிரிக்க முடியாத சொத்துலையும் சொந்தத்திலையும் ஒண்ணு